கன்னியாகுமரியில இருக்கும். இதுதான் கன்னியாகுமரி. நம்ம இப்போ முதல்ல போறது வந்து போட் பாயிண்ட். ஓகே, கன்னியாகுமரினால போட்டுனா நல்லாதான் இருக்கும். நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தா ராக் மெமோரியல் அந்த மாதிரி நிறைய பார்ப்போம். பாருங்க, வாங்க வாங்க போட்டு போங்க. Few minutes later, கன்னியாகுமரி பீச் நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட கன்னியாகுமரிக்கு கூடிய சீக்கிரத்துல போட் ரைட வந்து வீடியோ எடுத்து போடுறேன். Few hours later, இப்போ கன்னியாகுமரிக்கு கிட்டத்தட்ட போட் ரைட் போறோம். லைன் செம்ம பெருசா இருக்குங்க கைஸ். இந்த மாதிரி லீவ் டைம்ல கண்டிப்பா வந்துறாருங்க. செம்ம பெருசா இருக்கு. எப்போ நாங்க 10:30 வந்து இப்ப டைம் வந்து 1:30 கிட்ட ஆகுது. யோசிச்சு பாருங்க, நாங்க என்ட்ரியே ஆகல. எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க லைனுக்குள்ள போறதுக்கே. ஓகே கைஸ், நம்ம போட்ல ஏறினோடனே ஒரு வீடியோ போடுவோம். பாய். Many hours later. ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரி போட்ல ஏறிட்டோம். வாங்க அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டெல்லாம் பாருங்க. இது ஒரு ஃபிஷர்மேன் போட்டு. தூரத்துல ஒரு போட்டு தெரியுது. அதுவும் நம்மள மாதிரி ஒரு போட்டு தான். ஃபர்ஸ்ட் இதான் பார்ப்போம். ஒரு வழியா திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தா மெமோரியல். நடுவுல பிரிட்ஜ் கூட கட்டிட்டாங்க. எல்லாமே பர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கு. முதல்ல நம்ம எங்க போறோம் வாங்க பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தா ராக் மெமோரியல் தான் நினைக்கிறேன். நான் வந்து கன்னியாகுமரி. நான் இப்ப தமிழ்நாட தாண்டிட்டேன் ஆக்சுவலி. இதுல வாட்டர் எல்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிறதே சூப்பர். ஓகே, ரீச் ஆயிட்டு அடுத்த வீடியோ போடுறேன். Few seconds later, நம்ம விவேகானந்தா ராக் மெமோரியல் கிட்ட ரீச் ஆயிட்டோம். கூட்டம் இருக்கு, இருந்தாலும் கூட்டத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் உள்ள போனோடனே அடுத்த வீடியோ போடுறேன். Few seconds later. Hi guys, நம்ம விவேகானந்தா ராக் மெமோரியல் வந்துட்டோம். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, few seconds later. Hi guys, நம்ம விவேகானந்தா ராக் மெமோரியல் வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. எல்லாமே இருக்கீங்க. ஓகே, நம்ம உள்ள போக அடுத்த டெக்ஸ்ட் போட்டுட்டே இருக்கேன்.
Few seconds later. ஹாய் கைஸ், இங்க புக் ஸ்டால் கூட விற்கிறாங்க. இங்க நிறையவே புக்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட புக் ஸ்டால் கூட இங்க இருக்கு. அடுத்து நம்ம அடுத்தடுத்த இடமா பார்ப்போம். Few seconds later. இந்த மண்டபத்தில் போட்டோகிராஃப் அலோட் இல்லைனால நான் அப்புறமா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன். Few seconds later. இங்க என்ன உள்ள இருந்துச்சுன்னா கன்னியாகுமரி இருப்பாது, அதாவது அந்த மாலையெல்லாம் போட்டு உள்ள தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஓகே, நாங்க அடுத்தடுத்த மண்டபம் போகும்போது சொல்றேன், ஒவ்வொரு வீடியோ போட்டேன். Few seconds later. நம்ம அடுத்து மெயின் மெமோரியலுக்கே போறோம், வாங்க. விவேகானந்தா மண்டபம். இங்கே போட்டோகிராஃபி அலோடு இல்ல. ஓகே, பை. Few seconds later. சொல்லுக்காக நான் சீக்கிரட்டா எடுக்கிறேன். அங்க பாருங்க, விவேகானந்தர் சிலை. இது விவேகானந்தர் சிலை. அதுக்கப்புறமா அவரோட குரு ராமகிருஷ்ணன் போட்டோ, அவங்க அம்மா சாரதா தேவியோட போட்டோ, இந்த மாதிரி நிறைய நூனதான் பார்த்தோம். பெருசா அவ்வளவு, ஆனா நல்லாதான் இருந்துச்சு. ஓகே, அடுத்த மாதிரி போகலாம், இல்ல வேற ஏதாச்சும் பாக்கலாம். பை. Few minutes later. அங்கே நீங்க பாக்குறதுனா இப்போதைக்கு ஓப்பனா இல்ல, என்ன ஃபர்ஸ்ட் ஜனவரி தான் திறக்கும். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு போவோம். ஓகே, பை. Few minutes later. இதுதான் மெடிடேஷன் ஹால். உள்ள எல்லாம் மெடிடேஷன் பண்ணாங்க. ரொம்ப சைலண்ட் பிளேஸ். அந்த இடம் ஓம் மட்டும்தான் வரும். ஓகே, அடுத்து அடுத்தடுத்து கல்வெட்டுகள் எல்லாம் பார்க்கலாம். வாங்க. இதுதான் ஒவ்வொரு கல்வெட்டை சொல்லிக்கிறாங்க. டொனேஷன் பத்தி இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டொனேஷன், பப்ளிக் கம்யூனிட்டிஸ் டொனேஷன், ட்ரஸ்ட் டொனேஷன், எல்லாமே டொனேஷன் பத்தி தான். ஃபர்ஸ்ட் வேற பார்ப்போம். இது என்ன ஸ்பெஷல்னா, எல்லாத்துக்குமே அவர் மெமோரியல் திங்ஸ் எல்லாமே ராக்கால செய்யப்பட்டிருக்கு. அதுதான் இங்க ஒன்லி ஒன் ஸ்பெஷல். இங்க போட்டோகிராஃபி அலோடு இல்ல, உங்களுக்காக நான் அப்போ ரிஸ்க் எடுத்துதான் பண்ணிருக்கேன். ஓகே, நான் அடுத்து போர்ட்ல இருந்து ஒரு வீடியோ போடுறேன். Few minutes later. கைஸ், இப்போ நம்ம விவேகானந்தா ராக் மெமோரியல்ல சுத்தி முடிச்சிருக்கோம். கூட்டம் ரொம்பவும் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி லீவ் டைம், அதாவது ஒரு ஆள்னு சொன்னாங்க, பொங்கல் வரைக்குமே இந்த மாதிரி கூட்டம் இருக்கும் பெருசா. அதனால நீங்க தயவு செய்து பொங்கலுக்கு அப்புறமா வர பாருங்க. அதுக்கப்புறமா அந்த லாங் சம்மர் ஹாலிடேஸ், விண்டர் ஹாலிடேஸ் மாதிரி டைம்ல தான் கூட்டம் நிறைய வரும்னு சொல்றாங்க. அதனால நீங்க
அந்த டைமுக்கு வர்றதை அவாய்ட் பண்ணுவோம். ரொம்ப லேட் ஆகுது. காலையில 10:30 வந்தோம். இங்க ரீச் ஆனது 4:30 நம்ம தான். மணி எவ்வளோ 5:30 இருக்குமா? இப்ப திரும்பி போகவே எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. நாங்களே இங்கதான் சன்செட்டை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். சன்செட் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இங்கே வீடியோ போடுறேன். பை. Few hours later. நம்ம ஒரு வழியா திரும்பி விவேகானந்த மெமோரியல்ல இருந்து வந்துட்டோம். பாருங்க, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தா மெமோரியல் பாருங்க. ஓகே, பை. Few seconds later. பாருங்க கைஸ், இப்போ நம்ம அடுத்தடுத்து வேற வேற பிளேஸ் போவோம். ஓகே, பை. Few seconds later. சன்செட் பாயிண்ட் தெரியுதா? ஆனா ஒரு சோகமான விஷயம், சன்செட் கிளவுடுனால மறைஞ்சிருச்சு. அதனால எல்லாம் அங்க வந்தவங்க எல்லாம் சோகமாயிட்டாங்க. நான் கூட நான் அதை பத்தி வீடியோ எல்லாம் போடலாம்னு நினைச்சேன். Few seconds later. பீச் தெரியுதா? இது கூட நல்லாதான் இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு பீச்னு சொல்லலாம். இங்கெல்லாம் மீனவர்கள்லாம் பார்க்கிங் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, நம்ம போலாம். Few minutes later. இந்த ஹோட்டல் சரவணன் ஆத்தான்டிக் வெஜிடேரியன் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. அதனால ஃபுட்டு போகணும்ல. ஆனா ஃபுட் ரிவ்யூ வந்து 5க்குன்னா நான் 4.9 கொடுப்பேன். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. என்னன்னு தெரியல. ஓகே, நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கன்னியாகுமரியில. ஓகே, பை. Few minutes later. இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்கையா இருக்குது வந்திருக்கோம். இங்கதான் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு.